வணக்கம். இப்போ நாம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனல் வழியாக நெடுங்குணம் அப்படின்ற கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது சேத்பட்டுலேருந்து வந்தவாசி போகிற ரூட்டில் 5வது கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த ஊர். இந்த ஊர்லேருந்து இப்போ அந்த மெயின் ரோடு இதுலேருந்து ரைட் சைடில் போனோம்னா தீர்காஜல ஈஸ்வரர் பாலாம்பிகை என்ற சுவாமியினுடைய திருத்தலத்திற்கு இப்போ நம்ம உள்ளே போயின்ட்டுருக்கோம். இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா, பிரதோஷ வழிபாடு அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதுவும் சனி பிரதோஷம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கோயில் உள்ள பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. பாருங்கள், எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். இது அன்னதானத்துக்காக அன்னதானத்தை ரெடி ஆகிட்டு இருக்கு, பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ண. இப்போ நம்ம அந்த கோயில் ஓரமாக மதுசகர் ஓரமாக போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. இப்போது இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் ஏற்றாப்புல நந்தி பகவான் இருக்கார். இங்கே எப்பயுமே எல்லா கோயிலையும் கிராமத்தில் நந்தி பகவான் வெளியில் இருப்பார். அப்போ கோயில் இப்போ நந்தி பகவான் பார்த்துட்டு கோயில் உள்ளே போகிறோம். இப்போ நம்ம இந்த கோவில் கொடிமரம் கிடையாது, நேராக ஸ்ட்ரெயிட்டாக கோயில் உள்ளே போகிறோம். கோயிலில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பாதாள லிங்கம் ஒன்று இருக்குது, சுவாமி இருக்கார். கீழே கீழே இறங்கி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடி படி கிட்டத்தட்ட ஒரு 20 படி இருக்கும். கீழே உள்ளே இறங்கி பார்த்திங்கன்னா சுவாமி அருள் பாலிச்சுட்டு இருக்கார் மக்களுக்கு. சிவபெருமான லிங்க வடிவத்தில் அவ்வளோ அற்புதமாக காட்சி தந்துருக்காரு. இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அங்கே வரக்கூடிய பிரதோஷத்துக்கு வரக்கூடிய இன்றைக்கி சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தால் கொடுக்கறதுக்காக தண்ணி கேன் வெளியே வச்சுருக்காங்க. இப்போ சாமி நோக்கி நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இது சுவாமி உள்ளே சூரிய பகவான் எடுத்தோடனே உள்ள சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவானை வணங்கிட்டு இப்போ சுவாமி அந்த பிரதோஷ வழிபாடு பார்க்க போகிறோம். சுகபிரம்மர் இங்கே இருக்கார் இந்த கோயிலில் தான். இந்த கோயிலுக்கு பெரிய விசேஷம் என்னென்னா, சுகபிரம்மர் இங்கே தவம் புரிஞ்சாராம். சுகபிரம்ம ரிஷி அவ்வளோ வாக்கிற்கு சிறந்தவர். அவர் வாக்கிற்கு சிறந்தவர். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். சுகபிரம்மர், அந்த சுகபிரம்மர் இந்த கோவிலில் நல்ல இடம் தேடி பார்க்கும்போது இந்த கோவில் தான் அவருக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே தியானம் பண்ணதாக ஐதீகம் இருக்குது. இப்போது இதான் நான் சொன்னேன் இல்லையா, பாதாள லிங்கம். இது உள்ளே போயிட்டு கீழே இறங்கி இங்கே உள்ளே போனோம். குனிஞ்சு தான் போனோம். கீழே குனிஞ்சு இறங்கி உள்ளே போனோம். அப்படியே ஜிக்ஸாக்காக வளைஞ்சி உள்ளே போனோம்னு சுவாமி லிங்க வடிவில் சுயம்புவாக தோன்றதாக சொல்கிறாங்க. நந்தி பகவான் சுவாமிக்கு விளக்குகள் ஏற்றி சுவாமியை வழிபட்டுருக்காங்க. நாம் வணங்குற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம மேலே போகிறோம். இந்த பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் எப்படி வந்துச்சு, பிரதோஷம்னா என்ன, அதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். பிரதோஷ பூஜை அப்படின்றது என்னென்னா, மனித பிறவியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஏற்பட போகின்ற தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பூஜை தான் பிரதோஷ பூஜை. அதாவது நடக்கிற தோஷம், வரக்கூடிய தோஷம், போன தோஷம், இந்த 3 கால தோஷங்களையும் நாம் வெல்லணும் அப்படின்னா சிவபூஜை செய்யணும். அந்த சிவபூஜையை பிரதோஷம்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட பிரதோஷம் பிரதோஷ காலம் பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்து 6 மணி வரை பிரதோஷ காலம். நந்தியம் பகவானுடைய கொம்புகளுக்கு இடையில் சுவாமி நடனம் புரிந்ததாக ஐதீகம். அந்த காலகட்டம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை மாலை. அப்போது அந்த நந்தி பகவானை நாம் வணங்கிட்டு சுவாமியை வணங்கினோம்னா பிற தோஷங்கள், பிறரால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், விதியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பிறவி பலனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். பாவங்கள் விலகும், புண்ணியம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். பிரதோஷத்தை வணங்கினா அமிர்தம் கிடைச்சா என்ன பலன் கிடைக்குதோ
அப்படிப்பட்ட பலனை கிடைக்கக்கூடிய காலம்தான் பிரதோஷ காலம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தவறாமல் யார் போய் பிரதோஷத்தை அன்றைக்கே சுவாமி நந்தி பகவானை வணங்கிட்டு சுவாமி வணங்குறாங்களோ தவறாமல் அவங்க தேவர்களாகவே மதிக்கப்படுவார்களாம், தேவர்களாகவே மாற்றப்படுவார்களாம். தேவர்களுக்கு உண்டான அந்தஸ்து, தேவர்களுக்கு உண்டான சந்தோஷம், தேவர்களுக்கு உண்டான மகிமைகள் எல்லாமே அந்த பக்தனுக்கு கிடைக்குன்னு புராணங்களும் ஐதீகங்களும் சொல்லுது. பிரதோஷ பூஜை எப்படி உருவாச்சு, பிரதோஷ பூஜை ஏன் நாம் கொண்டாடுறோம், பிரதோஷ காலம்ன்றது எப்படி உருவானது, அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சிவபெருமான்கிட்ட தேவர்கள்லாம் வணங்குறாங்க. மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இதெல்லாம் நமக்கு தேவர்களாக எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார், பார்க்கடலை கடைய ஆணையிட்டார். பார்க்கடலை கடைக்கிறதுக்காக மேரு மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் இம்மண்ணுலகில் மிகப்பெரிய சக்திகளாக விளங்கிய அசுரர்கள் மற்றொரு புறமாகவும் இருந்து கடலை கடைந்தனர். அப்போது பெருமாள் ஆமை வடிவம் எடுத்து மத்தாக பயன்பட்டுட்ட மேருமலையை கீழே இருந்து தாங்கினாராம். பார்க்கடலில் கடைஞ்சாங்க. கடையும் போது 4 கொம்புகளுடைய வெள்ளை யானை ஐராவதம் என்ற பெயருடன் வெளிப்பட்டது. ஐராவதம் யானை வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை தேவேந்திரன் அதை எடுத்துக்கிட்டார், இந்திரன் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் காமதேனு தோன்றிச்சான். அதுக்கப்புறம் கற்பக மரம் விருட்சம் அது தோன்றிச்சான். அதுக்கப்புறம் அழகுமிக்க ஆடல் அரசிகள் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லோரும் தோன்றினாங்க. இவர்கள் அனைவரையும் தேவேந்திரன் தன்னுடைய தேவலோகத்துக்கு எடுத்து கொண்டு விட்டான். அதன் பிறகு பெருமாள் பேரழகு மிக்க திருமகள் அங்கிருந்து தோன்றினாங்க. அந்த திருமகளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அதே போல் அந்த சமயத்தில் இந்த வாசி என்ற பாம்பு 2 பக்கமும் இழுக்க வலி தாங்காமல் தன் நெருப்பான நஞ்சை வாயிலிருந்து கக்கினாங்க. விஷத்தை கக்கிச்சான் அந்த பாம்பு. இப்படி கக்கின உடனே இந்த ஆழகால விஷம் தேவர்கள் அதனுடைய தன்மையை, வீரியத்தை தாங்க முடியாமல் பிரம்மாகிட்ட ஓடி போயிட்டு கேட்குறாங்க, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்க. பிரம்மன் என்ன பண்ணுறார், திருமால்கிட்ட போயிட்டு அழிச்சிட்டு போகிறார் பெருமாள்கிட்ட. இன்னும் பெருமாள் என்ன செய்கிறாரு, ஆதிசிவனார் நம்முடைய சிவபெருமான்கிட்ட அழைச்சி போகிறார். அப்போ வாசலில் நந்தி பெருமான் நிற்கிறாரு. சுவாமிகிட்ட போயிட்டு இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சுவாமி அவர்களை அழைச்சி உள்ளே நஞ்சை பற்றி அவங்க சொன்ன உடனே அதை அப்படியே என்ன செஞ்சார், பயப்படாதீங்க அப்படின்னு சுவாமி சொல்லி சிவபெருமான் அங்கிருந்த சுந்தரரை அழைச்சி, நீ போயிட்டு அந்த கொடிய ஆழகால விஷயத்தை நஞ்சை இங்கே கொண்டு வான்னு சொல்கிறார். இதை கேட்ட சுந்தரர் உடனே புறப்பட தயாரானார். இதை பார்த்து கொண்டது நந்தியம்பெருமான் என்ன செஞ்சார், நானும் அவருடன் போகிறேன், அவருக்கு துணையாக போகிறேன்னு சொல்லிட்டு சுந்தரர் கூட போகிறார். போயிட்டு ஆழகால அந்த நஞ்சு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருந்ததாம். அதை சுந்தரர் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி 2 கைகளை நீட்டினார். நந்தியம்பெருமான் ஓம் நமச்சிவாயம் சொல்லி அந்த ஆழகால நஞ்சை எடுத்து சுந்தரர் கையில் வச்சாராம். உடனே சுந்தரர் என்ன செஞ்சார், ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி சிவபெருமான்கிட்ட சொல்லி கையில் இருந்த விஷத்தை நீட்டினாராம். உடனே நந்தியம்பெருமான் என்ன செய்கிறாரு, கையில் இருக்கிற விஷத்தை தன்னுடைய கையில் எடுத்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு. உடனே இந்த நஞ்சை சிவபெருமான் கையில் வாங்கிட்ட உடனே
அதை நான் சாப்பிட போகிறேன், விழுங்க போகிறேன்னு சொல்கிறார். உடனே தேவர்கள் எல்லாம் அப்படிலாம் செஞ்சால் இந்த பேராண்டம் அனைத்தும் பாதிக்குமேன்னு பயப்படுறாங்க. சிவபெருமான் சிரிச்சபடி என்ன சொல்கிறாரு, அந்த நஞ்சை விழுங்கி என்னுடைய தொண்டையில் வந்து நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அருகில் இருந்த பார்வதி அம்மா என்ன செய்கிறாங்க, அவர் முழுங்கிய உடனே கழுத்தை தொண்டையில் நின்ன அந்த ஆழகால விஷத்தை நீவி விடுறாங்க. நீவி விட்ட உடனே நஞ்சு அங்கேயே நின்றுடுச்சு, அப்படியே அந்த தொண்டையிலே நின்றுடுச்சு. உடனே அவருடைய முகம் சிவந்த மேனி வந்து நீல நிறமாக மாறிடுச்சு. அன்னையிலிருந்து அவருக்கு திருநீலகண்டர்னு பேர் வந்ததா ஐதீகம் சொல்கிறாங்க. இப்படி அனைவரும் சிவபெருமானுடைய அருளை கிடைக்க காரணமாக இருந்த நந்தியம்பெருமானை வணங்கி வாழ்த்தினார்கள். யார்கள்? தேவர்கள், பெருமாள், பிரம்மதேவர் எல்லோரும் வாழ்த்தினாங்க. இந்த ஆழகால நஞ்சு போன்ற மக்களை துன்புறுத்தக்கூடிய எல்லா வகையான தோஷங்களையும் அகற்றி கொள்வதற்காக இந்த நஞ்சை உண்ட சனிக்கிழமை மாலை நேரம், சனிக்கிழமை மாலை நேரம் எல்லா மக்களும் தம்மை காண நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே நான் நடனம் புரிவேன் அப்படின்னு சுவாமி சொல்லி அங்கே நந்திக்கு நடுவில் அந்த சனிக்கிழமை மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரை நடனம் புரிந்ததாக ஐதீகம் வரலாறு கூறுகிறது. இந்த பிரதோஷ காலத்தில் நந்திய பெருமானை வழிபடுபவர்கள் எல்லாருமே எல்லா பாவ சாபங்களிலிருந்தும் விடுபட்டு எல்லா பேரின்பங்களையும் பெறுவாங்க. மரண அச்சத்தை பெறவே மாட்டாங்க. இதன்படி எல்லாரும் நந்திய பெருமானை பூஜித்து பூஜையில் சிறப்பு பெற்ற காலம்தான் பிரதோஷ காலம். எல்லோரும் பார்க்கடலில் கடந்த இடத்திற்கு அங்கே போய் கடலில் இருந்து அமுதம் வெளிப்பட்டு கொண்டிருந்ததாம். அதை எடுத்து கொண்டு வந்த தேவர்கள் ஓடினார்கள். அவர்கள் அசுரர்கள் வந்து துரத்தி விரட்டினார்கள். அப்போது சிவபெருமான் திருமால மோகினி வடிவம் எடுத்து சென்று அவர்களை மயக்க செய்து அவர்களை அழிக்க செய்தார். தேவர்கள் வந்து பிரதோஷ பூஜையின் பயனாகத்தான் தாங்களும் அமுதம் கிடைத்தது என மகிழ்ந்து எல்லோரும் அமுது உண்டு ஆடி பாடினார்கள். இந்த அமுதம் மண்ணுலகில் மக்களுக்கு தரப்படவில்லை என்று சுந்தரர் கேட்டவுடனே, அப்போது தேவர்கள் மட்டும் அமுதம் பருகினார்கள், மனிதர்களும் ஒன்று கிடைக்கவில்லையே என்று வேண்டினார். உடனே சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, தேவர்கள் அண்ட பேரண்டங்கள் அனைத்தையும் நன்மை தரும் பணிகளை செய்கிறாங்க. மனிதர்கள் மண்ணுலக வாழ்க்கையில் மட்டுமே நாட்டமுடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால் தேவர்களை போன்று பிறருக்குன்னு எவன் ஒருத்தன் வாழ்கிறானோ, பிறருக்காக வாழ்பவனும் சுவாமி வணங்குபவனும் இந்த அமுதம் போன்ற பயனை பெறுவான். அப்படிப்பட்ட மாதத்தில் 2 முறை, அமாவாசைக்கு முன்னாடி, பௌர்ணமிக்கு முன்னால், இந்த 2 நாளில் நான் வந்து நந்தியினுடைய கொம்புகள் கடையில் நடனம் புரிவேன். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் பிரதோஷம் அமாவாசை ஒரு நாளைக்கு முன்போ பௌர்ணமி ஒரு நாளைக்கு முன்போ கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க ஐதீகம். அப்படி 4:30 மணிலிருந்து 6 மணி வரை பிரதோஷம் நடைபெறும். 2 பிரதோஷங்களிலும் சிவாலயத்துக்கு சென்று தொடர் வழிபாட்டில் கலந்து கொள்பவர்கள் தேவர்களாக மதிக்கப்படுவார்கள். எனவே அமுதம் மானுடர்களுக்கு தரப்படவில்லை என்று வருத்தம் வேண்டாம் அப்படின்னு சுந்தரருக்கு சிவபெருமான் பதில் சொன்னார். நந்திய பெருமான் தனக்கு அருளாகியில் முதன்மை இருப்பது போல தன்னுடைய மகனுக்கும் வந்து முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நந்திய பெருமான் சுவாமிகிட்ட வேண்டதுனால சிவபெருமான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகனாக நினைத்து பிள்ளையாரை வந்து உருவாக்கி எல்லா காலங்களிலும் முதன்மையாக இந்த மண்ணுலகில் முதல் பூஜை வந்து பிள்ளையாருக்கு தான் நடக்கும், அவர் தான் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அருள்பாலித்தாராம். அதனால தான் பிரதோஷ காலமானாலும் சரி, எக்காலமானாலும் சரி, எந்நேரமானாலும் சரி, பிள்ளையாரை வணங்கி விட்டு தான் நாம் மற்ற தெய்வங்களை வணங்கணும். அது நந்தி பகவானுடைய வேண்டுதலுக்காக சிவபெருமான் அளித்த வரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரை சிவாலயத்தில் உள்ள நந்தியை அருகம்புல்
அல்லது அகத்திக்கீரை மாலை போட்டு வழிபாடு செய்வர்களுக்கு பிரதோஷத்தில் பாதுகாப்பு கிடைப்பது போல் எல்லா பாதுகாப்பும் நவகிரகங்களாகட்டும், அம்மனுடைய அருளாகட்டும், ஐயனுடைய அருளாகட்டும், எல்லா அருளும் பிரதோஷ காலத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பிரதோஷ காலம்தான் அவ்வளோ சிறப்பான காலம்னு சுவாமி நந்தி பெருமானுக்கு சொல்கிறாராம். இப்படி பிரதோஷ பூஜை ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தையும் இல்லத்தையும் அருள் நிறைந்ததாக மாற்றுகிறது. நந்திய பெருமானின் அருளாசியால் மனிதனுக்கு பிறந்த தோஷம், பிறக்கப் போகின்ற தோஷம், வரப்போகின்ற தோஷம், எல்லா தோஷமும் நீங்குகிறதுன்னு ஐதீகம் சொல்லுது. அதனால் பிரதோஷ வழிபாடு மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே மக்களாகிய பக்தர்களாகிய நீங்கள் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கி, நந்திய பெருமானை வணங்கிவிட்டு, சிவபெருமானை வணங்கிவிட்டு அவருடைய அருளை பெற்று வளமோடு வாழணும்னு இந்த நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலின் மூலம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பிரதோஷ காலமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாமல் இந்த பிரதோஷ காலம் விளங்குகிறது. இருள் காலம், வெளிச்ச காலம், அமாவாசை, பௌர்ணமி காலங்கள், காலை இரவு எப்படி மாறி மாறி வருகிறதோ அதற்கு சான்றாகத்தான் பிரதோஷமும். அமாவாசைக்கு முன்பு ஒரு நாள், பௌர்ணமிக்கு முன்பு ஒரு நாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், காலம் எப்படி பகல் வேலை இரவு வேலை என்று மாறி மாறி வருகிறதோ அதே போன்று பிரதோஷ காலமும் மாதத்தில் 2 முறை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரதோஷ காலத்தில் ஒவ்வொரு சிவாலயத்திற்கு சென்று, உங்கள் அருகில் உள்ள கோயிலில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நந்திய பெருமானை அருகம்புல் மாலையிட்டு அகத்திக்கீரை படைத்து மேலும் மாலை அணிவித்து சுவாமிக்கு அலங்காரம் செய்து நந்திய பெருமானை வணங்குபவர்கள் அதன்படி நந்திய பெருமானுடைய அருளை பெற்றும் அடியாருக்கு அடியார் என்று சிவபெருமானை சொல்லுவார்கள். சிவபெருமானை வணங்குவதை விட அவருடைய அடியார்களை வணங்கினால் அவருடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது ஆண்டோர்கள் சான்றோர்களுடைய கூற்றாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய அருளும் பரிகார தேவர்களுடைய அருளும் அக்கால நேரங்களில் நமக்கு கிடைக்கிறது. எனவே பிரதோஷ காலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத காலமாக திகழ்கிறது. அவன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலமாக திகழ்கிறது என்பதில் திண்ணம். இந்த தீர்க்காஜல ஈஸ்வரர் ஆலயத்துக்கு நான் உள்ளே போன உடனே அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு அந்த ஆலயம். போக 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 ஆயிரக்கணக்கான மக்கள் சனி பிரதோஷம்